பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நமஸ்காரம். இப்ப அடுத்த பதிவு பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய நாள். எப்படி அப்படின்னா, பூஜை பொருள் இருக்கு தெரியுமா? ஊதுபத்தி வாங்குவோம், எல்லாமே பூஜை பொருட்கள் தான். ஊதுபத்தி வாங்குவோம், இல்ல சாம்பிராணி வாங்குவோம், கப்பு சாம்பிராணி வாங்குவோம். அப்படி எப்பொழுதுமே உங்க வீட்டுல பாக்கு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அது தீந்து போற நேரம், அது எப்ப வாங்கணும்? திரி வாங்கணும், நெருப்பட்டி பூஜைக்காக நெருப்பட்டி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும். இதெல்லாம் எந்த நாட்கள்ல வாங்கினா உங்களுக்கு சுபீட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாமே, கற்பூரம் எல்லாமே. திடீர்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சாக்லேட் பிட் எப்பொழுதுமே ஸ்டாக் சில பேர் வீட்டுல வச்சிருப்பாங்க. சுமங்கலிங்க வந்தா உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. வெத்தலை பாக்கு பழத்தெல்லாம் வச்சு எப்ப பார்த்தாலும் ஃப்ரிட்ஜில் வெத்தலை இருந்துட்டே இருக்கும், பழம் இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு சுபீட்சத்துக்கான அடையாளம். யாராவது வந்தா சுமங்கலி யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்களே வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வருவாங்க. இல்லைங்க இப்படி வந்தேன், பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு டக்குன்னு எல்லாம் பெஸ்ட் போயிட்டு வராங்க அப்படிங்கும்போது ஒரு குங்குமத்தை வச்சு, குங்கும சிமிழ் வச்சு, ரவிக்க பிட்டு வச்சு, வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொடுப்பாங்க. அது சில பேர் வீட்டுல இருக்கு, ஃபுல்லா வச்சிருக்காங்க. அது தீந்து போச்சு. இப்ப ஜாக்கெட் பிட் தீந்து போச்சு, எப்ப வாங்கணும்? ஒரு சேர எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்கான நாள் என்ன நாள்? எந்த நாள்ல வாங்கினா நமக்கும் நல்லா இருக்கும், கொடுக்கிற வாளுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும்? மாசத்துல ஏகாதசின்னு ஒண்ணு வருது இல்ல, 2 ஏகாதசி வரும். இதுல வைஷ்ணவ ஏகாதசின்னு ஒண்ணு வரும். எப்படி அது நீங்க வந்து கண்டுபிடிக்கிறது? ஏகாதசி முதல் நாள் ஆரம்பம், 2ஆம் நாள் வரக்கூடிய ஏகாதசியும் துவாதசியும் சேர்ந்து வர்றது. காலங்காத்தால பாத்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் ஏகாதசி, 8:05 துவாதசி ஆரம்பம். அந்த ஏகாதசி நாள்ல மாசம் வரும். அந்த ஏகாதசி நாள்ல தீந்து போன பூஜை பொருட்களை ஃபில்லப் பண்றதுக்காக அன்று காலையில போய் வாங்கிட்டு வந்துருங்க. மத்தியானம் வரைக்கும் இருக்கும் ஏகாதசி. உங்களுக்கு எப்போ தோணுமோ ஏகாதசிக்குள்ள, முதல் ஏகாதசி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய முதல் ஏகாதசி தீந்து போகும்போது தான். இப்ப தீந்து போவே இல்லை, அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வாங்க வேண்டாம். ஏன் சார் ஜாக்கெட் பிட்டு வாங்கி ஒரு 50 வாங்கி வச்சுட்டேன், திருப்பி அதெல்லாம் வாங்க வேணாம். எந்த பொருள் தீருதோ, இப்ப சாம்பிராணி குப்பி தீந்து போயிடும், ஊதுபத்தி தீந்து போயிடும், விபூதி தீந்து போயிடும். இல்ல உங்க வீட்டுல சந்தனம் வச்சிருக்கீங்களா, யார் வந்தாலும் சந்தனம் கொடுத்தா சந்தனம் தீந்து போயிடும். அந்த மாதிரி தீந்து போன பொருள், சூடம் தீந்து போயிடும், திரி தீந்து போயிடும், என்ன தீந்து போயிடும். எந்த பொருட்கள் தீந்து போகிறதோ அந்த பொருட்களை நல்லா தீரும் போது நான் வாங்கிக்கிறேன்னு விடாதீங்க. நல்லா வழிச்சிட்டேன், ஐயோ மறந்து போயிட்டேனே, டப்பாலாம் வழிச்சாச்சு, ஒன்னும் இல்ல டப்பால, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்க வாங்க கூடாது. முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப என்ன பண்ணும், அந்த முதல் ஏகாதசி மாசம், இப்ப டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, அந்த ஏகாதசி அன்னைக்கு போய் வாங்கி வந்துருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஏன் வாங்கினா என்ன? ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் பூஜை பொருட்களை வாங்கினால் உங்க வீட்டுல பெருமாளுடைய கடாட்சம் கிடைச்சா அத்தனை தெய்வங்களும் அங்க வந்துடும். அப்ப என்ன பண்ணோம், பூஜா ஸ்டோர்ல போய் எல்லாத்தையும் வாங்கி வந்து வீட்டுல வச்சு, அப்படியே கண்ட இடத்துல போட்டு ஓபன் பண்ணாதீங்க. பூஜை ரூம்ல வச்சு நாராயணாங்கிற மந்திரத்தை 3 தடவை சொல்லி ஓபன் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் மந்திரம்னா, கலியுகத்துல மந்திரம் மாதிரி ஒரு பெரிய டானிக் எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு கோவில் போக முடியல, பயங்கர பிஸியா இருக்கேன், என்னால கோவில் போக முடியல, எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நாராயண சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு கோடி புண்ணியங்கிறது கிடைக்குவதில்ல. அதனால பூஜை பொருட்களை வாங்கும் பொழுதும் சரி, பக்தி ஸ்ரத்தையுடன் வாங்க வேண்டும், அவ்வளவுதான். பக்தி டெடிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டெடிகேஷனா பூஜை பொருள் வாங்கணும். ஐயா பூஜை பொருள் வாங்கணுமே, இவ்வளவு செலவாச்சே நினைக்காதீங்க. பூஜைக்குன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பண்ணுங்க, டபுள் ட்ரிபிளா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதனால நீங்க செய்ய வேண்டியது என்ன, உங்க பூஜை பொருட்களை, தீந்து போன பொருட்களை மட்டும் வாங்குங்கன்னு திரும்பி சொல்றேன். ஜாக்கெட் பிட் 50 பிட்டு வாங்கிட்டேன், 10 பிட்டு தான் போயிருக்கு, 40 இருக்கு, திரும்பி வாங்கி போடணுமா? வேண்டாம். அனாவசியமாக காசையும் செலவு பண்ணாதீங்க.
சோ அப்ப என்ன பண்ணும், தீந்து போன பொருள் நெற்பட்டி ஆகட்டும், எண்ணெய் ஆகட்டும், அதுக்கு அடுத்தது சூடமாகட்டும், பச்சைக்கற்பூரம் ஆகட்டும், தீர்த்தப்பொடி ஆகட்டும், இந்த மாதிரி தீர்ந்து போற பொருள்களை மட்டும் மாசம் முதல் ஏகாதசி அன்னைக்கு, வைஷ்ணவ ஏகாதசி முதல் ஏகாதசி அன்னைக்கு வாங்கி கொண்டு வந்து வீட்டுல சேருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா சேர்ந்துட்டே வரும். ஏன்? பெருமாள் கடாட்சம் இருக்கு. ஏகாதசி யாருக்கு உகந்தது? பெருமாளுக்கு உகந்தது, அவ்வளவுதானே. வாங்கி பாருங்க, அதுல என்ன இருக்கு. என்னைக்கோ வாங்க போறத ஒரு ஏகாதசி அன்னைக்கு வாங்கி போடுங்க. உங்க மைண்டே நேர ஏகாதசியா, பூஜை புள்ள என்னென்ன தீர்ந்து போச்சு பாரு, நேர போய் வாங்கிட்டு வா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எந்த காரியத்தையும் நல்ல நேரமாக நல்ல நேரத்திலே செய்தால் ரொம்ப நல்லது தானே. அப்ப என்ன பண்ணோம், இந்த ஏகாதசிக்கு வாங்கி வைங்க, உங்களுக்கு அருமையான கடாட்சம் கிடைக்கும், பெருமாளுடைய கடாட்சம் கிடைக்கும், எல்லாம் கிடைச்சு நீங்க நல்ல சுபிக்ஷமா வாழ்வீங்கிறது உண்மை. அதை தவிர வேறு இல்லை. ஆனா நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய மூலதனம். அதை செய்யுங்க, சுபிக்ஷமா வாழுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கிடையின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.